வெப்ப அலை வாட்டி வதைத்து வரும் நிலையில் சென்னையில் சில இடங்களில் மிதமான மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சென்னை கிண்டி, வடபழனி, அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சென்னையில் சில இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, இது குறித்தான விவரம் என்ன? தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் என்பது சற்று குறைய தொடங்கியிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை உட்பட செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட தமிழகத்தில் 13 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதிகாலை முதலே சென்னையை பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வெயில் என்பது இருந்த நிலையில் தற்பொழுது சென்னை கிண்டி, சைதாப்பேட்டை, கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகப்படியாக 12 சென்டிமீட்டர் மழை வரையிலும் பதிவாக இருக்கிறது. அதே போல 17ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதற்கு அடுத்ததாக 19ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாகவே வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று சற்று மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. ஒரு சில இடங்களில் மற்றும் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. இதனால் சென்னை வாசிகள் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து சற்று ஓய்வெடுப்பதாக மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.